மஸ்கட் கிளம்புற மதியானம் நான் மட்டும் தான் சாப்பிட வேண்டியது இருந்துச்சு. அதனால நான் எனக்கு தகுந்த மாதிரி சாதமும் பீட்ரூட் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் தான் செஞ்சிருந்தேன். டிராவல் பண்ணுறதுனால ஓரளவுக்கு சாப்பிட்டு வீட்டுக்கு வணக்கத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் பெட்டி படுக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. உள்ள இருந்த வரைக்கும் ஒன்றும் தெரியல. நாங்கள் வெளியில் வந்தது சூரியன் தம்பி பல்ல காட்டிட்டு எங்களை வழி அனுப்பி வைக்க ரெடியாக இருந்தார். கண்ணை முழிச்சு கூட பாவம் அவரை பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக பாசமலையை பொழிஞ்சு எங்களை வந்து வழி அனுப்பி வச்சார். நானும் சரி தம்பி போயிட்டு வரேன், நீங்கள் கொஞ்ச நாள் இங்கே இருந்து கொளுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். எங்கள் நல்ல நேரமாக என்னமோ தெரில, ரோடை கிராஸ் பண்ணால் மட்டும் போது பஸ் ஸ்டாப் வந்துடும், ரொம்ப தூரம் நடக்க தேவையில்லை. என்னால் சுத்தமாக அந்த ரோட்டை கூட பார்க்க முடியலங்க, அவ்வளோ வெயில் சுட்டரிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் எக்ஸாம்பிள் பஸ் ஸ்டாப் தானே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கையை வச்சு முகத்தை மறைச்சிக்கிட்டே வந்தேன். இதோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதான் பஸ் ஸ்டாப். அந்த இடத்துல தான் போய் வெயிட் பண்ணணும். ஆக்சுவலி எங்களுக்கு பஸ் 12 மணிக்கெலாம் கரெக்டாக வந்துடும் போட்டுருந்துச்சு. ஆனால் நாங்கள் வெளியில் கிளம்பி போனது 11:30. அங்கே போய் நல்லா உட்காந்து வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்களும் போய் உட்காந்து வெயிட் பண்ணோம். மணி 12 ஆச்சு, 12:15 ஆச்சு. ஆனால் பஸ் மட்டும் வரவே இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் மிஸ்டர் பீனில் வர மிஸ்டர் பீன் மாதிரியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு வழியாக பஸ் வந்ததும் நாங்களும் டிக்கெட் எல்லாம் காட்டி பஸ்க்குள்ளேயே உட்காந்தாச்சு. பஸ்ஸும் மூவ் ஆயிடுச்சு. ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் சுற்றி காட்டுறதுக்கு இங்கே ஒன்றும் கிடையாது, வெறும் பாலைவனம் மட்டும்தான். வேணும்னா ஒன்று காட்டலாம். இதோ தெரியுது பார்த்தீங்களா, இதான் எங்கள் வீட்டுக்காரர் வேலை செய்கிற ரிஃபைனரி. பஸ்ஸில் உட்காந்துருந்த பாதி பேர் அதை தான் பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், இங்கே உட்காந்துருக்க பாதி பேருமே என் கூட தான் வேலை செய்கிறவங்க அப்படின்னு. மேபி உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சின்னதாக தெரியலாம், ஆனால் அதை நாங்கள் கடந்து போகவே ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல் தாண்டி போகும்போது என்ன ஸ்கூலில் தள்ளி விட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அழுவைப்பாங்கல்ல, அதே மாதிரி நான் எங்கள் வீட்டுக்கார கலாச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, இங்கே பார்க்கவோ வீடியோ எடுக்கவோ எதுவுமே கிடையாது. நான் நாளும் தூங்கவே இல்லை அப்படிங்கிறதுனால நல்ல தூக்கம் ஒன்று தூங்கிட்டேன். முழிச்சு பார்த்தா ஒரு இடத்துல பிரேக் விடுறதுக்காக வண்டியை நிறுத்தியிருந்தாங்க. அவங்க இங்கே நிறுத்தும் போது டைம் கரெக்டாக 2:20. அப்புறம் நம்மளும் சீட்லேயே உட்காந்துட்டு இருக்கிறத தவிர்த்து கொஞ்சம் நேரம் நடந்து வந்துகிட்டு இருந்தோம். அப்புறம் டைம் முடிஞ்சதும் பஸ்ல ஏறி உட்காந்து பஸ்ஸு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நானும் மறுபடியும் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டேன். திரும்ப கண்ணை முடிச்சு பார்த்தா மறுபடியும் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தியிருந்தாங்க. அப்போ மணி 4:50. பெருசாக இந்த இடத்துல இறங்குறதுக்கு விருப்பம் இல்லாதனால நாங்கள் அப்படியே உட்காந்துட்டோம். திரும்ப சொல்கிறேன்னு திட்டிடாதீங்க, மறுபடியும் நான் தூங்கிட்டேன். அப்போ நான் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது மணி 6:10. பஸ்ஸில் இருக்க எல்லாத்துக்குமே பேரிச்சம்பளம் வாட்டர் பாட்டில் கொடுத்து இது போதாதுன்னு எல்லார் சீட்டுக்கும் மேலே இருக்க ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பாங் சொல்ல வச்சு இஃப்தாரை ஸ்டார்ட் பண்ண வச்சாங்க. நம்மளும் நோன்பு வச்ச மாதிரி வாட்டர் பாட்டில் பேரிச்சம்பழம் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு நோன்பு திறந்தாச்சு. கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஏர்போர்ட் வந்ததுமே எல்லா லக்கேஜையும் எடுத்து ட்ராலியில் வச்சு ஏர்போர்ட்டுக்குள்ளாரி நாங்கள் போயிட்டோம். இதுக்கு மேலே என்ன நடந்துச்சு, நாங்கள் ஃப்ளைட்டில் என்னென்ன சாப்பிட்டோம், இது எல்லாத்துக்கும் இடையில நான் பெரிய தரமான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பார்ட் 2 வீடியோவில் போடுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.